வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் கமல் உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு நடிகை தன்னோட கடைசி ஆசையும் நோயோட மரண போராட்டமும் அவங்க யார் என்ன நடிகைன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. காதல் முடிவதே இல்லை, கல்யாணத்திலும் காதல் முடிவதில்லை, அதற்கு எண்டே இல்லைன்னு சொல்லி இயக்குனர் ராம் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே காதல் முடிவதில்லைன்னு தான் சொல்லணும். அது நடிகர் கமல் வாழ்வில் இருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். அவங்களோட காதலி மறைஞ்சதுக்கப்புறமா கூட அவங்களோட காதல் தொடர்ந்துருக்கு. அதாவது நடிகர் கமலஹாசன் அவர்கள் 1978ஆம் ஆண்டு இந்திய பாரம்பரிய நடன கலைஞர் வாணி கணபதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க 1988 10 வருஷத்துக்கு அப்புறமா பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் 1988ஆம் ஆண்டு நடிகை சரிகா தாகூரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் 2004 இதுவும் விவாகரத்தில் போய் முடிஞ்சிருச்சு. சில காலம் நடிகை கௌதமியோடு வாழ்ந்து வந்தாங்க. இருந்தாலும் அவங்க தன்னோட காதலை பற்றி சொல்லும்போது வெளிப்படுத்தும் போது முக்கியமான ஒரு பெயர் ஸ்ரீவித்யா அவர்களை சொல்லியிருக்காங்க. நடிகர் கமலஹாசனோட பிரிவிற்கு அப்புறம்தான் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானன்றதை ஒரு முறை அவங்க ரொம்ப பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள். பழைய நேர்காணல் ஒன்றில் நடிகர் கமலஹாசனுடனான தன்னோட உணர்வு தன்னை மன ரீதியாக எவ்வாறு பாதிச்சதுன்னு சொல்லி நடிகை ஸ்ரீவித்யா அவர்களை வெளிப்படுத்தியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அவங்க சொல்லும்போது, எங்களோட காதல் கதை எங்களோட குடும்பத்தினருக்கு மட்டும் இல்லாமல் மொத்த திரை உலகத்துக்குமே தெரியும். 2 வீட்டாருக்கும் தெரியும். 2 தரப்புலையும் எங்களை திருமணம் செய்து வைக்க தான் முடிவெடுத்தாங்க. அப்போ தான் என்னோட அம்மா சினிமாவில் நாங்கள் 2 பேரும் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு நீங்கள் 4-5 ஆண்டுகள் காத்திருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நடிகர் கமலுக்கு அதில் உடன்பாடு இல்லை. கமல், நீங்கள் ஒரு சிறந்த கலைஞராக வேணும், இந்த துறையோட சிறந்த தலைவர்களை ஒருத்தராக போகிறீங்க. நடிகை ஸ்ரீவித்யாவும் ரொம்ப திறமையானவங்க. உங்கள் 2 பேருக்கும் சிறந்த நடிகர்களாக ஆற்றல் நிறையவே இருக்குது. நீங்கள் இன்னும் சிறந்த மனிதர்களை நிறைய பேர் சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் உங்கள் தற்போதைய முடிவுகளுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் 2 பேருக்கும் இப்போ 22 வயசு தான் ஆகுது, ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீவித்யாவோட தாயார் நிறையவே பேசியிருக்காங்க. ஆனால் இது நடிகர் கமலஹாசனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே கோபம் அடைஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாங்க. இதுதான் அவங்களோட பிரிவோட முதல் தொடக்கமாக இருந்திருக்கு. இதுக்கப்புறம் நடிகர் கமல் வாணி கணபதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதை தெரிஞ்ச நடிகை ஸ்ரீவித்யா ஒரு நாள் நடிகர் கமல் வேறு ஒருவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட செய்தியை கேட்டுட்டு ரொம்பவும் வேதனைப்பட்டேன், ஒரு பெண்ணாக நான் ஒரு தோல்வியுற்றவள் போல் உணர்ந்தேன்னு சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் கமலஹாசன் கூட ஒரு முறை நடிகை ஸ்ரீவித்யாவுடன் தன்னோட கடந்த கால உறவை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருப்பாங்க. அவங்க சொல்லும்போது, நான் 19 வயசில் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் நடித்தேன். அந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது நான் திறமையானவன்றதை எனக்கு உணர்த்தியதே நடிகை ஸ்ரீவித்யா தான். அவங்க எனக்கு தோழி மட்டும் இல்லை, எனக்கு காதலியும் கூட தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த படம் மூலமாக தான் எங்கள் 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டுச்சு. அது கடைசி வரைக்கும் கூட இருந்துச்சு. அது கல்யாணத்தை தான் முடியணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரணம் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நடிகர் கமலஹாசனை சந்திக்கணும்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாங்க நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள். நடிகை ஸ்ரீவித்யாவை பற்றி தெரிஞ்ச கமலஹாசன் திருவனந்தபுரம் போய் நடிகை ஸ்ரீவித்யாவை சந்திச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நடிகை ஸ்ரீவித்யா புத்துநோயால் பாதிக்கப்பட்டு முடி இழந்து பார்ப்போர் மனதை கலங்க வைக்கிற உருவத்தில் இருந்திருக்காங்க. அப்போ 2 பேரும் மனம் விட்டு பேசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது.